இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாதத்தின் முடிவு நாட்களிலே வந்துவிட்டோம். ஆனால் இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் மகிமையானதை, மேன்மையானதை ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையானதை, மகிமையானதை செய்ய வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற சில காரியங்களை உங்களோடு கூட நான் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த மாதத்தின் முடிவிலே வந்திருக்கிறோம். வருகிற வாரத்தோடு இந்த மாதம் முடிகிறது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தருக்கென்று செய்கிற போது தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிப்படும். நான் உங்களுக்காக இந்த நாளில் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 16 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான தேவபிள்ளையே, உங்க வாழ்க்கையில நெருக்கத்தின் பாதையிலே, போராட்டத்திலே, கண்ணீரிலே, வியாகுலத்திலே, சஞ்சலத்திலே, தவிப்பிலே கடந்து போகிறீர்களா? இதனால் ஏன் இந்த சஞ்சலம்? ஏன் உங்க வாழ்க்கையில தவிப்பு? ஏன் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியவில்லை? ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியவில்லை? நினைக்கிறவைகள் ஏன் நடக்குதில்லை? ஏதோ எல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோம், ஏதோ காரியத்தை எதிர்பார்த்து ஏதோ செய்கிறோம், ஆனால் எல்லாம் தோல்வியிலே முடிந்து விடுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய விதமாய் தேவனை அறிகிறதில்லை. தம்முடைய சுயத்திலே, மாமிசத்திலே, விருப்பத்தின்படி நடந்து இதைத்தான் கர்த்தர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் நினைத்து விடுகிறார்கள். இல்லை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வழிகள் நலமா இல்லை என்றால் உங்கள் வழிகள் நலமா இருக்குமோ? உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த சங்கீதம் 16 8வது வசனத்தை கவனித்து கேளுங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறான், நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்க்காதபடி, உங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கிற காரியங்களை உற்று நோக்காதபடி, என்ன காரியம் வந்தாலும் கர்த்தரை முன்பாய் வைத்திருக்கிறீர்களா? எப்படி தேவனை முன்பாய் வைத்திருக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில தேவன் எப்படி முன்பாய் இருக்கிறார்? ஏதோ ஒரு சண்டை ஆராதனை, விரும்பினால் போவோம், விருப்பம் இல்லாமல் விட்டால் விட்டு விடுவோம். காலையில் எழும்பினா நேரம் இருந்தால் ஜெபிப்போம், இல்லாவிட்டால் ஜெபிக்க மாட்டோம். வேதம் நேரம் இருந்தால் வாசிப்போம். தேவ சமூகத்தில் ஜெப நாட்கள்ல நேரம் இருந்தால் போவோம். இதை ஆண்டவர் சொல்லவில்லை. இதை தேவனை அறியாதவனும் அப்படித்தான் இருக்கிறான். நீங்கள் தேவனை அறிந்த பிள்ளைகள் விசேஷித்து செய்கிறது என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் பூமிக்குரியது எல்லாம் அப்பா தருவேன் என்கிறார். ஆனா நாங்கள் ஒருவரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதில்லை, அவருடைய நீதியை செய்கிறதில்லை. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர், பின்னடைவுகள், தவிப்புகள், வியாதிகள், வியாகுலங்கள், தீராத தொல்லைகள். அருமையான தேவ பிள்ளையே, வசனத்தை ஒருவன் கை கொண்டு வாழ்ந்தால் அவன் கன்மலையின் மேல், கிறிஸ்துவின் மேல் அவன் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். இந்த வசனத்தை கவனியுங்கள். உங்க வாழ்க்கையில ஏன் தோல்வி, ஏன் வியாகுலம்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, நேரத்தை, முதலிடத்தை கொடுக்கிறதில்லை. அதனாலதான் இவ்வளவு பின்னாடி. வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. தேவனுக்கு நாம் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வேறொன்றும் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இரண்டாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. தேவ சமூகத்தில், தேவ சபையில இருக்க வேண்டிய நேரத்தில் இரு. அவன்தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் அப்பாவை முன்பே. அடுத்து சொல்லுகிறார், வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சோதனையோ, வேதனையோ, போராட்டங்களோ உங்களை அசைக்க முடியாது.
உலகத்தில் வருகிற பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், வியாகுலங்கள் உங்க வீட்டை அணுகாது. இன்றைக்கு அப்பாவை, இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காததுனால அநேக குடும்பங்கள், அநேக தேவ பிள்ளைகள் தள்ளாடுகிறார்கள். வலசு பாசத்திலே கர்த்தர் இல்லாதவர்கள் வாழ்க்கையில பயம், தள்ளாடுகிற ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, குழப்பமான சூழ்நிலைகள். அவர் உங்கள் வலது பக்கத்தில் நல்லதாயிருந்தால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். அதனாலதான் தேவனை முன்பா வச்சு வாழுங்கள். தெய்வ மகிமை, தேவனுடைய பரலோக நன்மை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளுமா யாரெல்லாம் இந்த தேவ செய்தியை கேட்டார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாத நன்மை வெளிப்படுவதாக. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், நான் அதனால் அசைக்கப்படுவதில்லை சொல்லுகிற இந்த மேன்மைகள் உண்டாகத்தக்கதாய் ஆண்டவரை எப்போதும் முதலிடம் உமக்கு கொடுத்து, எப்போதும் உம்மை முன்பாய் வைத்து, உமக்குள்ளே வாழுகிற நிலைத்து நிற்கிற மேன்மைகள் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, வியாதியின் ரோகங்கள், தரித்திரத்தின் கட்டுக்களை உடைக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் பரலோக நன்மைகள் வெளிப்படுவதாக. இவர்களுக்கென்று நீர் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களை ஒன்றையும் இவர்கள் இழந்து போகாதபடி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பரலோக மேன்மைகள் வெளிப்படும்படியாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கட்டும். தேவ மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். நீங்கள் சபைகளுக்கு போகாதவர்களாக இருந்தால் டொரண்டோ எழுப்புற சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாங்கள் கூடி ஆராதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவ ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.